ஹாய். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்னென்னா, இருக்கிறவன் இல்லாதவனுக்கு கொடுத்தா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிய கோடீஸ்வரர் இருக்காங்க, பணக்காரர் இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து இல்லாத ஏழைங்களுக்கு கொடுத்தா அவங்க எல்லாமே அந்த வாழ்க்கையை சந்தோஷம் வாழ்ந்துட்டு செத்து போயிடுவானுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க இது ரொம்ப கேவலமாக இல்லைங்க. ஒரு பணக்காரனாக இருக்கட்டும், ஒரு பிரில்லியன்ட், ஏதாச்சும் ஒரு ஒரு ரிச் மேனாக இருக்கட்டும், யாராங்க இருக்கட்டும், ஒரு நடிகராக இருக்கட்டும், யாரும் இருக்கான், அவன் அந்த இடத்துக்கு வரத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. நீங்கள் ரொம்ப ஈஸியாக எனக்கு பணம் கொடு, நான் சந்தோஷமான வாழ்க்கை வாழணும்னு சொல்கிறீங்க. இது ரொம்ப ஒரு இரிட்டேட்மெண்ட்டாக தெரியலைங்க உங்களுக்கு. எப்படி சொல்லுங்கள், சாரிங்க இங்கிலீஷ் தப்பாக பேசணும்னு தெரியல, இங்கிலீஷ் அவ்வளோ தெரியாது, தமிழே பேசுகிறேங்க. இது எப்படி புரியுதுங்களே? என்ன மாதிரியான ஒரு சோம்பேறித்தனங்க. ஏங்க நம்ம வாழ்க்கை நமக்கு கடவுள் கொடுத்துருக்கான், நம்ம உயிர் கொடுத்த அப்பா அம்மா இருக்காங்க, நம்மளுக்கு நல்ல ஆரோக்கியமான உடம்பு இருக்குது, நாம் சம்பாதிப்போங்க, சம்பாதிச்சு அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அப்படியே செத்து போயிடுங்க. நம்மளோட வயத்தில் இருக்க உணவு அவன் திருடுறான், அது நீ அவங்க வந்து அவங்களோட வேலையை பார்க்குறாங்க, நம்ம வேலையை பார்க்குறோங்க. அவங்க ஓனர் ஆகணும், ஆமாம் நாம் ஓனர் ஆனால் மட்டும் நச்சமாக வாரி கொடுத்துருமா தெருவில் போகிறவங்க வரவனுக்கெல்லாம்? அதெல்லாம் வேஸ்ட்டுங்க. மற்றவங்களை பற்றி பேசுறதெல்லாம் வேஸ்ட்டுங்க. நாம் கரெக்டாக இருக்கணுங்க. நாம் பணக்கார ஆகணும்னா அதுக்கான வழி தான் நம்ம தேடணும். பணக்காரங்கிட்ட எப்படிடா காசு போடுங்கணும் அப்படின்றதால நம்ம யோசிக்கவே கூடாதுங்க. நான் கொஞ்சம் தமிழ் தாங்க, தமிழ்நாடு தான், பூர்வீகம் தமிழ்நாடு தான், எல்லாம் ஓகே. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் தமிழ்ன்றது கொஞ்சம் வாயில் கொஞ்சம் வரலைங்க, பேச முடியல. அதே மாதிரி ஃபஸ்ட்டு வீடியோ செகண்ட் வீடியோ நம்மளுக்கு யூடியூப்பில். ஸோ அதனால் கொஞ்சம் வாய் கொஞ்சம் உளரும், தப்பாக நினச்சிக்காதீங்க.